வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் அன்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். நமக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நேரங்களிலே யாருன்னா ஒருத்தர் கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கும். இல்லை யாருன்னா ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தோணும். யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். ஆனால் உண்மையிலேயே நம்ம கூடவே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காருங்கிறது மைண்டில் இல்லை. அவர் நன்னர் நம்மளுடைய நரசிம்ம பெருமாள். அவர் ஒரு குழந்தைக்காக எல்லா இடத்துலையும் உருவெடுத்தவர். நமக்காக எப்போவுமே நம்முடன் தொடர்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். நரசிம்மன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு விதமாக யோசிக்கலாம். ஒன்று, உக்ரகமான விஷயமாக இருப்பார், கோபத்தோடு இருப்பார் இரண்டின்கிட்ட. ஆனால் பிரகலாதன் குழந்தையாக இருக்கிறதுனாலே அவர்கிட்ட எப்படி ஒரு கனிவோடு இருப்பார் அப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம குழந்தையாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட கனிவாக இருப்பார். நம்மளுடைய எதிரிகள் என்ற கூடிய விஷயங்களிலே கோபமாக இருப்பார் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மனுக்கு உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்திலே நரசிம்ம பெருமான் எப்படி இருக்கார்னா உதிக்கிறார் அப்படின்னு வருது. அவர் உதித்த நேரம் சுவாதி அப்படின்னு வரும். அப்போது துலா ராசியுள்ளே சுவாதி நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் நீச்சமாகி விடுகிறார். அது சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்போது நரசிம்மன் உதிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஜோசியடிகளே பார்க்க வேண்டிய விஷயம். அந்த நேரத்தில் உதித்த இந்த நரசிம்ம பெருமாள் தன்னுடைய மூச்சுக்காற்று அப்படியே கோபம் ஆவேசம் வரும்போது மூச்சுக்காற்று இருக்குல்லையே, அந்த மூச்சுக்காற்றினாலே எல்லாத்தையும் சரி பண்ணுறார், எல்லாத்துக்கும் பண்ணுறார். அப்படின்னா நம்ம ஆந்திரா சைடில் ஜுவாலா நரசிம்மர் அப்படின்னு ஒரு சுவாமி கோயில் இருக்குது. அதாவது இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் மூர்த்தி உள்ளே இருப்பார். பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்கும். இந்த சுவாமியோடைய மூச்சு காற்றினாலே அந்த விளக்கு அப்படியே அசைஞ்சிட்ருக்கும். ஸோ அப்போது ஜுவாலா நரசிம்மன் இருக்குது. அந்த ஜுவாலையோட அந்த மூச்சு காற்றோடே இருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிதர்சனமாக பார்க்க முடியும். நரசிம்மமூர்த்தி தன்னுடைய உக்ரக ரூபத்தை காட்டிய அகோபலத்திலிருந்து அவர் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வியாபம் பண்ணுறார். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறது தானே ஐதீகம். அதனால் எல்லா இடத்துலையும் வியாபம் பண்ணுறார். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த சுவாதியின் போது அனைத்து இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுவின் சாரம். ராகு அதுதான் சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவத்தை யாருன்னு பார்த்தா ராகுன்ற சர்ப கிரகமாக இருப்பார். சர்ப கிரகம் எகைன் மூச்சு வரும், உசு சத்தம் வருது இல்லையா, இதுதான் அங்கே விஷயம். அப்போது இந்த சர்பத்தை சேர்ந்த ராகு அப்படின்னா ராகு எப்பயுமே அளப்பறியாத விஷயத்தை பெருசாக கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ராகுனாக்க நமக்கு லக்குலாம் சொல்கிறோம்ல, பெருசாக லக்கு வரணும் சார், எனக்கு எதாவது பெருசாக கிடைக்கணும் சார்லாம் கேட்குறோம்ல, அது எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ராகு அப்படிங்கிற விஷயம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு, சுவாதி நட்சத்திரத்திலே நம்ம உதித்த இந்த நரசிம்மன் மூலியமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு அளப்பரியதாக இருக்கும், பெருநீளாக இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். அதனால் சுவாதி நட்சத்திரத்தின் போது விரதம் இருப்பது, சுவாதி நட்சத்திரத்தின் போது நரசிம்மனை வழிபடுவது, சுவாதி நட்சத்திரம் போது ரிணஹர சோத்திரம்னு சொல்லியிருக்கு, நரசிம்ம ரிணசோத்திரம்னு இருக்குது, அதெல்லாம் சொல்வது. இல்லை நரசிம்ம கரவலம்பம்னு சொல்லியிருக்கு, அந்த சோஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும்போது அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் புத்திரம் முத்தியும் நமாமியகம்னு சொல்லும்போது அந்த மிருத்யு பயத்திலிருந்தும், அதாவது மிருத்யு பயம்னாக்க நமக்கு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பயம், அதிலேருந்தும் மீண்டு இவர்கள் எல்லாம் நல்லா வந்துடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த சுவாதி வழிபாடு நமக்கு பயன்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இங்கே அடுத்ததாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் இருக்குது, அதில் தான் குரு பயணிக்கப்படுகிறார். அதனால் குரு அங்கே இருக்கக்கூடிய இடம், விசாகம் இருக்கக்கூடிய இடம், சுவாதி இருக்கக்கூடிய இடம், அதாவது ராகு இருக்கக்கூடிய இடம், சித்திரை இருக்கக்கூடிய இடம், அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய இடம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய துலா ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த 3 பேருடைய அந்த காம்பினேஷன் இங்கே இருக்கும். செவ்வாயினால் தைரியம் வந்துடும், ராகுனா பெருசாக பண்ண வேண்டிய எண்ணம் வரும்,
விசாகம்னு சொன்னாங்க அந்த தன்மை, பண்பான தன்மை கிடைச்சிரும். இந்த 3 இருக்கிறதுனால இந்த ராசிக்குரியவர்கள், துலா ராசியில் நார்மலாக சொல்லுவோம் இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரத்தை நம்ம விரதமாக செய்யும்போது நமக்கும் அந்த நேர்மை, தர்மம், நியாயம் என்ற அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே வாழ்க்கை அமைத்து வெற்றியை நமக்கு பரிசாக கொடுப்பார் இந்த நரசிம்மர் என்பதிலே சிறிதளவு மையமில்லை. மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.